السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாதுஸ் சாலிஹீன் பாடம் 294. இந்த ரியாதுஸ் சாலிஹீன் கிதாபினுடைய 294ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஃபضலில் ஜூஇ வ ஹுஷூனத்தில் ஐஷி வல் இக்திஸாரி அலல் கலீலி من المأكول والمشروب والملبوس وغيرها من حظوظ النفس وترك الشهوات என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாதுஸ் சாலிஹீனுடைய 294ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த ஒரு ஹதீஸினுடைய தலைப்பாகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மூவருக்கும் ஏற்பட்ட பசி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸனை நம்ம இந்த பாடம் முழுவதுமாக நம்ம பேச போகிறோம். அப்போ இந்த ஹதீஸானது ஒரு சம்பவத்தை குறித்து பேசக்கூடிய கொஞ்சம் நீண்ட ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இந்த ஹதீஸினை அறிவிக்கின்றார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு பகலிலோ அல்லது ஒரு இரவிலோ, ராவிக்கு சக்கு, அறிவிப்பாளருக்கு சக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பகலில் வெளியானார்களா இரவில் வெளியானார்களா என்று சந்தேகம். அதனால் சொல்றாங்க, ஒரு நாள் பகலிலோ அல்லது இரவிலோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெளியே வந்தாங்க வீட்டை விட்டு. வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த சமயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பார்த்தார்கள். அப்ப பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபூபக்கரே, உமரே, இந்த நேரத்துல நீங்க எதனால நீங்க வெளியே வந்தீங்க? உங்களை வீட்டில இருந்து வெளியேற செய்தது என்ன? காரணம் என்ன? எதற்காக நீங்க வெளியே வந்திருக்கீங்க கேட்ட பொழுது அதற்கு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பசிதான் எங்களை வெளியேற செய்தது. எங்களுக்கு ரொம்ப பசி இருக்குது யா ரசூலல்லாஹ், ரொம்ப பசி ஏற்பட்டுச்சு. அதான் வெளியே ஏதாவது கிடைக்குமா என்பதற்காக பார்ப்பதற்காக தான் நாங்கள் இருவரும் வெளியேறணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இடத்துல சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், என்னையும் அந்த பசிதான் வீட்டை விட்டு வெளியேற்றியது. அப்போ நானும் ஏதாச்சும் பசிக்காக வேண்டி ஏதாவது சாப்பிடலாம் என்பதற்காக தான் நானும் வெளியே வந்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வாருங்கள் என்னோடு என்று அந்த அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள் இருவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட்டிக் கொண்டு ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அப்போ அது என்ன இடம்னா, அன்சாரி சஹாபாக்கள் இருப்பார்கள் இல்லையா, அந்த அன்சாரி சஹாபாக்கள் இருந்து ஒரு சஹாபியினுடைய வீட்டிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போறாங்க. அப்ப போனா அந்த அன்சாரி சஹாபி, அந்த தோழர் அந்த வீட்டுல இல்லை, அவர் இல்லை அந்த சமயத்துல. அப்போ அவருடைய மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களையும் பார்த்து சொன்னார்கள், ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அஹ்லம் வ சஹ்லா, நீங்கள் வாருங்கள், மர்ஹபம் வ அஹ்லம் வ சஹ்லா, நீங்கள் வாருங்கள் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம், இப்படி பெரிய 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 ஆட்கள் எல்லாம் தன்னுடைய வீட்டுல வந்த சந்தோஷத்துல அவங்களை அழைக்கிறாங்க. அவர்கள் அந்த சஹாபியினுடைய மனைவி அழைத்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உன்னுடைய கணவர் எங்கே? உங்கள் கணவர் எங்கே போயிருக்கிறாங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க மனைவி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் எங்களுக்காக குடி தண்ணீரை கொண்டு வருவதற்காக அவர் போயிருக்கிறார், இப்ப வந்துருவார் யா ரசூலல்லாஹ் என்று சொல்றாங்க.
அப்போ சொன்ன உடனே அந்த சமயம் அப்பொழுது அன்சாரி சஹாபி, அந்த சஹாபி வந்து விட்டார், அந்த கணவர் வந்து விட்டார். அப்போ வந்த உடனே சரியான ஆச்சரியம், அவங்களுக்கு சரியான சந்தோஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் அபூபக்கர் நாயகம் உமர் நாயகம் என்பதாக இப்படி பெரிய பெரிய ஆட்கள்லாம் நம்முடைய வீட்டுல வந்திருக்கிறாங்களே என்று அவர் சந்தோஷப்பட்டு சொன்னாரு, இன்றைய நாள் என்னை விட சிறப்புக்குரிய விருந்தாளிகளை பெற்றவராக யாரும் இருக்க முடியாது. ஓ, சிறப்புக்குரிய விருந்தாளிகளை அல்லாஹு தஆலா எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறானே என்று அவர் சந்தோஷப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களையும் அபூபக்கர் நாயகம் உமர் நாயகம் அவர்களையும் அழைத்து விட்டு தன்னுடைய வீட்டுக்குள்ள செல்றாங்க. வீட்டுக்குள்ள சென்று ஒரு பேரித்தம்பழத்தினுடைய பழக்குலை இருக்குமே, ஒரு பேரித்தம்பழக்குலை, அந்த பழக்குலையை அவர் எடுத்துக்கொண்டு வந்தார். அப்போ அந்த பழக்குலையில பேரித்தம்பழத்தினுடைய அதுல காயும் இருக்கும், காயும் இருந்தது, பழமும் இருந்தது, கனிந்த பழமும் இருந்தது என்று சொல்லித் தருகிறார்கள். அப்போ அந்த மூன்று வகையான விஷயமும் அந்த பழக்குலையில் இருக்கக்கூடியதாக இருந்தது. அப்ப அந்த பழக்குலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வைத்து விட்டு அந்த சஹாபி சொன்னாங்க, சாப்பிடுங்க யார சொல்லலாம், அபூபக்கர் நாயகம் உமர் நாயகமே நீங்களும் சாப்பிடுங்க என்று அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு பின்பு ஒரு ஆட்டை அறுப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியோட வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு ஒரு ஆட்டை அறுத்து நம்ம சமைச்சு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஆட்டை அறுப்பதற்காக போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பால் கொடுக்கக்கூடிய ஆட்டை நீங்கள் அறுக்காதீங்க, பால் கொடுக்கக்கூடிய ஆட்டை விட்டும் அறுப்பதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த சஹாபி உடனே கேட்டுக்கொண்டு, அப்போ பால் கொடுக்கக்கூடிய ஆட்டை அறுத்துட்டேன்னு சொன்னா அது பால் கொடுக்காது, அது தரக்கூடிய பால் என்பது இனிமே கிடைக்காததாக ஆயிருமா இல்லையா? அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொன்ன உடனே அந்த சஹாபி வேறு ஒரு ஆட்டினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு அறுத்து கொடுத்தார்கள். அப்போ வேற ஒரு ஆட்டை அறுத்து அதனுடைய இறைச்சிகளை நல்ல முறையாக சமைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு முன் வைத்தார்கள். முன் வைத்து விட்ட உடனே அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் அபூபக்கர் நாயகம் உமர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களும் அந்த ஆட்டையும் சாப்பிட்டார்கள், அந்த பேரித்த பழக்குலையில் இருந்தும் சாப்பிட்டார்கள், இன்னும் தண்ணீரையும் குடித்தார்கள். அப்ப இதெல்லாம் வயிறு நிரம்ப சாப்பிட்டாங்க. வயிறு நிரம்ப சாப்பிட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், என் உயிரானது யாருடைய உத்தரவில் யாருடைய ஆளுமையில் இருக்குமோ அந்த ஒருவன் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமையில் இந்த அருட்கொடை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நியாமத்துகளை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீங்க. அப்போ கேள்வி கேட்கப்படுறதுன்னா என்ன, தண்டனைக்குரிய கேள்வியா? கிடையாது. அந்த நியாமத்துகளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சுக்ரு செஞ்சீங்க, அந்த நியாமத்துக்களை அல்லாஹ் தந்த இத்தகைய நீங்கள் பசியோடு இருந்தீங்க, இந்த பசியோடு இருக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் இப்படிப்பட்ட உணவு உங்களுக்கு தந்து இருக்கிறான். அப்போ இதை நீங்கள் எப்படி நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்பதை இவங்க அல்லாஹு தஆலா மறுமையில் கேள்வி கேட்கக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்லிவிட்டு, உங்களை வீட்டிலிருந்து உங்களுடைய வீடுகளிலிருந்து உங்களை பசிதான் வெளியேற்றியது, பின்பு இந்த அருட்கொடைகளை இந்த நியாமத்துக்களை நீங்கள் பெற்று நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு நீங்கள் திரும்புகிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இருவருக்கும் சொன்னார்கள் என்ற செய்தியினை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இதுதான் இந்த ஹதீஸினுடைய ஒரு கருத்து சுருக்கமாக இது அமைகின்றது. அப்போ இன்றைய பாடத்தில் இந்த ஒரு ஹதீஸை மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம். இப்போ இந்த ஹதீஸிற்கான தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், கூடுதல் செய்திகளை எல்லாம் அந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நாம் முழுமையாக நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம கிதாபை பார்ப்போம். 497வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 497வது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது யாரை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, வான் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. قال, அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், ஃபரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات يوم, ஒரு நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெளியேறினார்கள். அவு லைலத்தில், அல்லது ஒரு இரவில், ஒரு பகலிலோ அல்லது ஒரு இரவிலோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறினார்கள். அப்பொழுது அந்த சமயத்தில் ஹுவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபீ பக்கரின் வ உமர ரலியல்லாஹு அன்ஹுமா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களையும் கொண்டு அவர்கள் இருந்தார்கள். அப்ப அன்னவர்களை கொண்டு இருந்தாங்கன்னா அபூபக்கர் நாயகம் உமர் நாயகம் அவர்களை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமயத்தில் சந்தித்தார்கள். ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரைத்துக்கும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அந்த ஹுமாவுடைய தமீர் யாரு? ஒன்னு சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இன்னொன்று சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அவர்களை பார்த்து விளக்கூடியதாக இருக்கு. அப்போ அப்படி அவர்கள் இருவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கண்ட பொழுது ஃபகால அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், மா அஹ்ரஜகுமா மின் புயூத்திகுமா, உங்கள் இருவருடைய வீடுகளிலிருந்து உங்கள் இருவரையும் வெளியேற்றியது எது? என்ன? உங்களை எது வெளியேற்றியது? ஹாதிஹி ஸாஅத இந்த நேரத்தில் உங்களை உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியேற்றியது என்ன? எதற்காக உங்களுடைய வீட்டிலிருந்து நீங்க வெளியே வந்திருக்கிறீங்க? இந்த நேரத்துல எதனால நீங்க வெளியே நிக்கிறீங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது காலா அந்த அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள் சொன்னார்கள், அல் ஜூஉ யா ரசூலல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரே பசிதான் என்பதாக அவர்கள் பதில் கொடுத்தார்கள். அப்ப பசியின் காரணமாக தான் நாங்கள் எங்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்தோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், வ அன, இன்னும் நானாகிறவன் என்று சொன்னார்கள். அப்ப நானும் பசியோடு தான் இருக்கின்றேன். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிரானது யாருடைய ஆளுமையில் இருக்குமோ அந்த ஒருவன் மீது சத்தியமாக. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உயிரானது யாருடைய ஆளுமையில் இருக்குது? அல்லாஹுடைய ஆளுமையில் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அந்த அல்லாஹ்வினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உயிர் மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் அல்லாஹுடைய ஆளுமையில் இருக்கக்கூடியதாக தான் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்றாங்க, என்னுடைய உயிரை தன்னுடைய அதிகாரத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், லா ஹுரஜனி, திட்டமாக என்னை வெளியாக்கியதும், திட்டமாக நான் வெளியாகிறேன், என்னை வெளியாக்கியதும், அல்லதி அஹ்ரஜகுமா, எத்தகையது என்று சொன்னால் அஹ்ரஜகுமா, உங்கள் இருவரை எந்த ஒன்று வெளியாக்கியதோ அந்த ஒன்றுதான் என்னையும் திட்டமாக வெளியாக்கியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நீங்க எந்த பசியினால உங்க வீட்டில இருந்து நீங்க வெளியே வந்திருக்கிறீங்களோ அதுபோல அதே பசியின் காரணமாக தான் நானும் வீட்டில இருந்து வெளியே வந்திருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், பூமா, நீங்கள் எழுந்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அப்போ எழுந்துச்சு நீங்க வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபகாமா மஅஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அந்த அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள் இருவரும் எழுந்து வந்தார்கள். அப்பொழுது ஃபஅதா ரஜுலம் மினல் அன்சாரி, அன்சாரி சஹாபாக்களிலிருந்து ஒரு மனிதரிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்தார்கள். அப்போ அந்த அன்சாரி சஹாபாக்கள் இருந்து ஒரு அன்சாரி சஹாபி அவருடைய வீட்டிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்தார்கள். இதன் அப்பொழுது அந்த சமயத்தில் ஹுவ அந்த சஹாபி ஆகிறவரோ லைஸ ஃபீ பைத்திஹி, அவர் அவரது வீட்டில் இல்லை. அப்போ அவருடைய வீட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொழுது அவர் தன்னுடைய வீட்டுல இல்ல. அப்போ அந்த சமயத்துல ஃபலம்மா ரஅத்துஹுல் மர்அத்து, அவருடைய மனைவியாகிறவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த பொழுது காலத், அவர்கள் சொன்னார்கள், அந்த மனைவியாகிறவர்கள் சொன்னார்கள், மர்ஹபன் வஹலா, மர்ஹபன், வரவேற்பதாக உங்களை நான் வரவேற்கிறேன். வஹுலன், இன்னும் நல்ல உறவிடத்தில் வந்துள்ளீர் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். ஃபகால லஹா, அப்பொழுது அந்த மனைவியிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரி சஹாபியுடைய மனைவியிடத்தில் கேட்டார்கள், ஐன ஃபுலானு, இன்னார் எங்கே என்பதாக கேட்டார்கள். இன்னார்னா உன்னுடைய கணவர் எங்கேமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது காலத், அந்த மனைவி சொன்னார்கள், ذهب, அவர் சென்று விட்டார், யஸ்தஅதிபு லனல் மாஅ, குடி தண்ணீரை எங்களுக்காக தேடுவதற்காக கொண்டு வர தேடுவதற்காக அவர் சென்று விட்டார் என்று அந்த மனைவி பதில் கொடுத்தார்கள். அப்போ குடி தண்ணீர் குடிப்பதற்காக தண்ணி எடுத்து கொண்டு வருவதற்காக அவர் போயிட்டு போனார் யார சொல்லலாம் என்பதாக சொல்றாங்க. அப்பொழுது இது அந்த சமயம் ஜாஅல் அன்சாரியும், அந்த அன்சாரி சஹாபி வந்து விட்டார். அப்போ போன சஹாபி திரும்ப வந்துட்டாங்க. அப்பொழுது நவர இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுது அந்த சஹாபி பார்த்தார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் பார்த்தார். வஸ்வாஹிபைஹி, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய இரு தோழரான அந்த அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களின் பக்கமும் அவர்கள் பார்த்தார்கள். வீட்டுக்கு வந்தவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அபூபக்கர் நாயகம் உமர் நாயகம் இவர்கள் மூவரையும் பார்த்த உடனே சொன்ன பிறகு கால, அவர் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹி, எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு, புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரித்தானது என்று சொல்லிவிட்டு, அஹதுன் அல் யௌம, இந்த நாளில் ஒருவரும் இல்லை, அக்ரம அவ் ரியாஃபன் மின்னி, என்னை விட விருந்தாளிகளால் மிக சிறந்தவர் இன்றைய நாளில் ஒருவரும் இல்லை. அல்லாஹு தஆலா இப்படி சங்கையான
சிறப்புமிக்க விருந்தாளிகள் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். இந்த நாளை மாதிரி யாருக்கும் இப்படிப்பட்ட விருந்தாளி வந்திருக்கிற மாட்டாங்க என்று சந்தோஷத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். சொல்லிவிட்டு பந்தலக்க அவர் சென்றார். அப்போ வீட்டுக்குள்ளே செல்றாரு. சென்றுவிட்டு ஒரு ஐதத்தினை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடும் அந்த மூவர்களோடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூபக்கர் நாயகம் உமர் நாயகம் அவர்களிடத்தில் அந்த சஹாபி வந்தார். ஐதத்துன்னு சொன்னா பெருத்த பல குலை. அப்போ பெருத்த குலைகள் இருக்குமா இல்லையா, அந்த குலைக்கு தான் என்ன ஐதத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பேரித்த பல குலையை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அபூபக்கர் நாயகம் உமர் நாயகம் அவர்களையும் அந்த சஹாபி சந்தித்தார். அவர் வந்தார் அவங்களிடத்துல. பீஹி அந்த பேரித்தம்பள குலையில் இருக்கின்றது உசுருன் வ தம்ருன் வ ருத்தபுன். உசுருன்னு சொன்னா காய், அது காயாகவும் இருந்தது. வ தம்ருன் உலர்ந்த பழமாகவும் இருந்தது. வ ருத்தபுன் இன்னும் ஈரமான பழமாகவும் அது இருந்தது என்று சொல்லி தருகிறார்கள். அப்ப அந்த சமயத்தில் பகால அப்பொழுது அந்த அன்சாரி சஹாபி சொன்னார், குழு நீங்கள் சாப்பிடுங்கள் என்பதாக அந்த மூவர்களையும் பார்த்து அந்த சஹாபி சொன்னார். அப்பொழுது வாஹதல் முதியத்த இன்னும் கத்தியினை அவர் எடுத்தார். அப்ப கத்தியினை அவர் எடுத்தார்னா யார்? அந்த சஹாபி எடுத்தார். இதனால ஒரு ஆட்டை அறுப்பதற்காக ஒரு கத்தியை எடுத்துட்டு அவர் போனாரு. அப்பொழுது ஃபகாலலஹு அந்த நபருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரி சஹாபிக்கு சொன்னாங்க, இய்யாக உங்களை எச்சரிக்கின்றேன், வல் ஹலூப இன்னும் அந்த பால் தரக்கூடிய ஆட்டை கொண்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன். அப்போ அந்த பால் தரக்கூடிய ஆட்டை அறுக்காமல் இருப்பதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு பால் தரக்கூடிய ஆடாக அந்த ஆடு என்பது இருக்கக்கூடியதாக இருக்கு. அதனால அந்த ஆட்டை நீங்க வெட்டாதீங்க என்று சொன்ன உடனே அப்பொழுது அதை கேட்டுவிட்டு பதபகலகும் அந்த மூவர்களுக்காக அந்த அன்சாரி சஹாபி வேறு ஒரு ஆட்டினை வெட்டினார். வெட்டின உடனே வெட்டி அவர் முன்னு வச்ச உடனே பகலு மின சாத்தி அந்த ஆட்டின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் அபூபக்கர் நாயகம் உமர் நாயகம் மன்னவர்களும் சாப்பிட்டார்கள். ஒமின் தாலிக்கல் ஐதத்தை இன்னும் அந்த பெருத்தபல குலையில் இருந்தும் அவர்கள் சாப்பிட்டார்கள். வசரிபு இன்னும் அவர்கள் தண்ணீரும் அருந்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் அபூபக்கர் நாயகம் மன்னவர்களும் உமர் நாயகம் மன்னவர்களும் இந்த பெருத்தபல குலையையும் சாப்பிட்டார்கள். அந்த வைக்கப்பட்ட அந்த ஆற்றிடம் இருந்தும் சாப்பிட்டார்கள். இன்னும் தண்ணீரும் அருந்தினார்கள். அப்போ இதெல்லாம் குடித்த உடனே பலம்மா அன் சமிஅு வரஉ இன்னும் அந்த மூவரும் வயிறு நிரம்பி தாகம் தீர்ந்த பொழுது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபீ பக்ரின் வ உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அபூபக்கர் நாயகம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரைக்கும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. வல்லதி நஃப்ஸி பியதிஹி என்னுடைய உயிரானது யாருடைய அதிகாரத்தில் இருக்குமோ அவரின் மீது சத்தியமாக. அப்ப அல்லாஹுடைய அதிகாரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிரானது இருக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அல்லாஹ்வின் மீது சத்தியமாக லதுஸ்அலுன்ன அன் ஹாதன் நஈமி இந்த அருட்கொடைகளை தொட்டும் திட்டமாக நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். யௌமுல் கியாமத்தி மறுமையுடைய நாளில் இந்த அருட்கொடைகளை தொட்டும் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீங்க என்பதாக சொன்னார்கள். அப்போ இந்த அருட்கொலைகளை நீங்க எப்படி வேஸ்ட் ஆக்கிட்டீங்க, இந்த அருட்கொலை எப்படி நீங்க வீணாக்கிட்டீங்க அப்படின்னு தண்டனைக்குரிய கேள்வி அல்லாஹு தஆலா கேட்க மாட்டான். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்ல வரல. அப்போ அந்த அருட்கொலையின் மூலமாக நீங்கள் அதை எந்த அளவிற்கு எண்ணி பார்க்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்பதை குறித்தும் நீங்கள் கேள்வி கேட்கப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். இன்னும் அகரஜக்கும் உங்களை வெளியேற்றியது மின் பியூத்திக்குமுல் ஜூஉ பசி என்பதே உங்களுடைய வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றியது. உண்மை பிறகு லம் தர்ஜிஉ நீங்கள் மீளவில்லை. ஹத்தா இதுவரை என்று சொன்னால் அஸ்வாபக்கும் ஹாதன் நஈமு இந்த அருட்கொடைகள் என்பது உங்களை அடையும் வரையிலும் நீங்கள் மீளவில்லை. அப்போ இந்த அருட்கொடைகளை நீங்கள் அடைந்து விட்டுதான் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் திரும்பி செல்கிறீர்கள். இந்த அருட்கொடைகளை உங்களுக்கு தந்துட்டு தான் நீங்க பசியோடு இருந்தீங்க. அந்த பசியெல்லாம் போக்கி அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு நியாமத்தை உங்களுக்கு கொடுத்துதான் உங்களுடைய வீட்டில் நீங்கள் திரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்ற செய்தியினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்பதை சொல்லித் தருகிறார்கள்.
அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சில வார்த்தை, அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம், அதை எப்படி வாசிக்க வேண்டும் என்பதை நமக்கு இங்க சொல்லித் தராங்க பாருங்க. கௌலுஹா இஸ்தஅதிபு. இஸ்தஅதிபு என்ற அந்த அன்சாரி சஹாபியினுடைய மனைவியினுடைய சொல்லாகிறது. அதாவது யதுலுபுல் மாஅல் அதுப. யதுலுபுல் மாஅ தண்ணீரை தேடுவார். அல்ல அதுப. அதுபன்னு சொன்னா குடி தண்ணீர். அப்போ அதுபன்னு சொன்னா டேஸ்டாக இருக்கக்கூடிய தண்ணீர். அப்போ உப்பு தண்ணி டேஸ்டாக இருக்காதா இல்லையா? கழுவக்கூடிய தண்ணீர், உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணீர் டேஸ்டா இருக்காது. இப்போ குடிக்கக்கூடிய தண்ணீர் தான் டேஸ்டாக இருக்கும். அப்படி சுவைமிக்க அந்த தண்ணீரை அவர் தேடுவார் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும். வஹுவத் தையிபு. இன்னும் அதுவாகிறது, அந்த தண்ணீராகிறது தையிபு, நல்ல தண்ணியாக இருக்கும். அப்ப குடி தண்ணி, நல்ல தண்ணி தானே குடிப்போம். அப்போ அந்த அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லித் தருகிறார்கள். இன்னும் ஐதப்பு, இன்னும் ஐதப்பு என்ற வார்த்தையாகிறது. கசிரில் ஐனி, ஐனதுக்கு கசிறு செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும். வைஸ்தானில் தாலில் முஅஜமதி, இன்னும் புள்ளி வைக்கப்பட்ட தாலுக்கு சுக்குன் செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும். அப்ப ஐனுக்கு கசிறு, சுக்குன் வைக்கப்பட்ட, சுக்குன் செய்யப்பட்ட அந்த தாலுக்கு சுக்குன், அந்த புள்ளி வைக்கப்பட்ட தாலுக்கு சுக்குன் செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அப்போ அந்த ஐதக்கு என்ற அர்த்தமாகிறது வஹுவ அதுவாகிறது அல் கிபாசத்து, குலையாக இருக்கின்றது. அப்ப பேரித்தம்பள குலை என்பதாக சொன்னோமா இல்லையா? அந்த அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கு. வஹிய இன்னும் அதுவாகிறது அல் உஸ்னு, கிளை என்ற அர்த்தத்திற்கும் வரக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ உஸ்னு சொன்னா கிளை, மரக்கிளைகள் இருக்குமா இல்லையா? அந்த கிளை. அப்ப பேரித்தம்பளம் கொலை என்பதே அந்த கிளையிலிருந்து வரக்கூடியதானே. கிளையை பறிச்சாதான் அந்த கொலையை நமக்கு கிடைக்கும். இப்ப அந்த அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. இன்னும் உங்கள் முதியத்து, இங்க கொஞ்சம் அழிஞ்சிருக்கு, இது பிரிண்டிங் மிஸ்டேக் சரிங்களா? சரியா எழுதல, யா தா சரிங்களா? முதியத்து என்பதாக இருக்கு. முதியத்து என்பதாகிறது லம்மில் மீமி, இன்னும் அந்த நீம் இருக்கு லம்மு செய்வது கொண்டும், கசிரிஹா இன்னும் அந்த நீம் இருக்கு கசிறு செய்வது கொண்டும் மாற்றிக்கலாம். முதியத் என்பதாகவும் மாற்றிக்கலாம், நிதியத் என்பதாகவும் மாற்றிக்கலாம் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. சிக்கீனு, அதுவாகிறது அச்சிக்கீனு, கத்தியாக இருக்கின்றது. அப்போ சமையலறைக்கு பயன்படுத்தக்கூடிய கத்திக்கு தான் சிக்கின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த முதியத்தை அவர் எடுத்தார் என்பதாக தான் மேல அர்த்தம் கொடுத்தோம். அதனால அந்த ஆட்டை அறுப்பதற்காக அவர் அந்த கத்தியை எடுத்தார் என்பதாக சொன்னமா இல்லையா? அந்த அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கு. இன்னும் ஹலூபு, இன்னும் ஹலூப் என்ற வார்த்தையாகிறது ஜாத்துல் லபனி, பாலுடைய ஆற்றிற்கு தான் ஹலூப் என்பதாக சொல்வார்கள். இப்போ பால் தரக்கூடிய ஆற்றிற்கு ஹலூப்னு சொல்ல மாட்டாங்க, பால் கொடுக்கக்கூடிய ஆற்றிற்கு தான் ஹலூப் என்ற அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள் இல்லையா, அந்த ஞானத்தை குறித்தும் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்பதாக. அந்த கேள்வியை குறித்தும் இந்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க பாருங்க. வஸ்துஆலு அன் ஹாதன் நஈமி, இந்த அருட்கொலைகளை தொட்டும் கேள்வி கேட்கப்படுவதாகிறது. அந்த கேள்வி கேட்கப்படுவது சுஆலு தஅதீதின் நிஅமி, இந்த அருட்கொடைகளை எண்ணி பார்ப்பதுடைய சுஆலாக இருக்கின்றது. அப்போ அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த கேள்வி என்பது அருட்கொடைகளை நீங்கள் எந்த அளவிற்கு எண்ணி பார்த்தீர்கள் என்பதை குறித்த கேள்விதான் அல்லாஹு தஆலா கேட்கக்கூடியவனாக இருப்பான். அந்த அர்த்தத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை சொன்னார்கள் என்பதை தெளிவுபடுத்துறாங்க. மற்றபடி லா சுஆலு தௌபீஹின் வ தஅதீபி, மிரட்டுவதற்குரிய தஅதீப் என்னும் அதாபு செய்வது, வேதனை கொடுப்பதற்குரிய கேள்வி என்பது அது கிடையாது. அந்த கேள்வியை கேட்டு அல்லாஹு தஆலா உங்களுக்கு தண்டனை கொடுப்பான், அல்லாஹு தஆலா உங்களை வேதனைப்படுத்துவான். அப்படிப்பட்ட கேள்வி இது கிடையாது. நீங்கள் அல்லாஹ் தந்த நியாமத்துகளை எப்படி நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்பதை குறித்தும் தான் கேட்கப்படக்கூடிய கேள்வியாக தான் அந்த கேள்வி என்பது இருக்கக்கூடியதாக இருக்கு என்பதை இங்கு நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். வல்லாஹு அலமு, இன்னும் அல்லாஹுவே அதிகம் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை சொல்றாங்க. அப்போ வஹாதல் அன்சாரியு, இந்த அன்சாரி சஹாபியாகிறவர், அல்லது அவர் எத்தகையவர் என்று சொன்னால் அதௌஹு, யாரிடத்தில் அந்த மூவரும் வந்தார்களோ அந்த நபர், அவராகிறவர் அபுல் ஹைசம் இப்னு தையிஹானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கிறார்கள். அப்போ தையிஹான் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய மகனான அபுல் ஹைசம் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபியாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கதா, இவ்வாறே ஜாஅ முபையினன், இந்த செய்தி தெளிவாக்கப்பட்டதாக வந்துள்ளது. ஃபி ரிவாயத்தி திர்மிதி வ கைரிஹி, திர்மிதி இமாம் இன்னும் அவர்கள் அல்லாதவருடைய அறிவிப்பிலும் இந்த செய்தி தெளிவாக்கப்பட்டதாக வந்துள்ளது என்பதை நமக்கு இங்கு குறிப்பிடுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதுதான் 497வது ஹதீஸாக அமைகின்றது. இந்த ஹதீஸானது இந்த பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கும்
அபூபக்கர் நாயகம் உமர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களுக்கும் ஏற்பட்ட பசி. அப்போ இந்த பாடம் என்பது ஏழ்மையான வாழ்க்கையை குறித்து பேசக்கூடிய பாடமாக இருக்கின்றது. இன்னும் குறைந்த விஷயத்தை வைத்தே, குறைவான விஷயத்தை கொண்டே போதுமாக்கிக் கொள்ளுதல் என்பதை குறித்த பாடமாகவும் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் இந்த அபூபக்கர் நாயகம் உமர் நாயகம் மன்னவர்களும் பசியின் காரணமாக அவர்கள் வெளியேறினார்களா இல்லையா? அப்போ பசியின் காரணமாக வெளியேறினா எதனால அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க? வீட்டில் உண்ணுவதற்கான உணவு என்பது கிடையாது, உணவு என்பது இல்லை. அப்ப அதன் காரணமாக தான் அவர்கள் வெளியேறக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதன் மூலமாக ரெண்டு கருத்து விளங்குது. ஒன்று என்னன்னா, அவர்கள் ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அப்போ ஒருத்தவங்க பணக்காரனாக வசதியான வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு சொன்னா அவர்கள் வீட்டில் எப்பொழுதும் உணவுகள் இருக்கும், ஆடம்பரமான எல்லா உணவுகளையும் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்க தான் நல்ல வசதியான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கோ அபூபக்கர் நாயகம் மன்னவர்களுக்கோ உமர் நாயகம் மன்னவர்களுக்கோ இப்படி எந்த ஒரு உணவும் அவருடைய வீட்டில் இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழவில்லை. அவர்கள் ரொம்பவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். இன்னும் அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய குறைவானதை கொண்டே அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள். அப்போ தன் சாப்பிடுவது ஒன்றும் கிடையாது. அதனால அவர்கள் உடனே அவங்க பசியில அவங்க துடிக்கல, யாரிடம் போய் கையேந்தல, யாரிடம் போய் கேட்கல, பசி இருக்குது அல்லாஹ் நம்மளை இவ்வளவு சோதிக்கிறான் என்பதாக அவர்கள் சொல்லல. நமக்கு அல்லாஹ் இவ்வளவுதான் கொடுத்திருக்கிறான், நமக்கு இப்போ உணவு இல்லை, இந்த சமயத்தில் நமக்கு அல்லாஹு தஆலா உணவை கொடுக்கல, பின்பு கொடுப்பான் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த உணவை கொண்டு அல்லாஹு தஆலா கொடுத்த உணவு இருக்குதோ இல்லையோ, ஒரு நல்ல அடியானுக்கான அடையாளமே அதுதான். ஒரு நியாமத்தை அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் பொருந்திக் கொள்வான், கொடுக்கப்படாட்டாலும் அவன் பொருந்திக் கொள்வான். கொடுத்தா மட்டும்தான் பொருந்திக் கொள்றான், கொடுக்கலன்னு சொன்னா அல்லாஹ் அவன் ஏசக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் ஒரு நல்ல அடியான் கிடையாது. அது ஒரு நல்ல அடியானுக்கான அடையாளம் கிடையாது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் அபூபக்கர் நாயகமும் உமர் நாயகம் மன்னவர்களும் தன்னிடம் இருக்கக்கூடிய குறைவான விஷயத்தை கொண்டு பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹ் நமக்கு நியாமத்தை செய்யல, நமக்கு இப்போ உணவுகளை தரல, அதனால் நம்ம பொருந்தி கொண்டு உணவு எங்க கிடைக்குமோ அங்க தேடுவோம் என்பதாக அவர்கள் வெளியே சென்றார்கள் என்று சொன்னால், அப்போ இந்த ஒரு கருத்து தான் இந்த ஹதீஸ் மூலம் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 497வது ஹதீஸான இந்த ஒரு ஹதீஸுகளை குறித்த செய்திகள், அதனுடைய தர்ஜுமாக்கள், கருத்து சுருக்கங்கள், விளக்கங்கள் என்ற எல்லா விஷயத்தையும் பற்றி முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 498வது ஹதீஸான இந்த ஹதீஸை குறித்த செய்திகள், அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.